ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதீனாம் நவகிரக தேவதாபியோ நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன். என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ஆனி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு 5ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆனி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய 2 கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆனி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு. ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள். செவ்வாய் போலீஸுங்க, சனி உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இப்போ நம்ம நிறைய சொல்லலாம், அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க. லேபுக்கு தேவையான அந்த டியூப், ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, அதெல்லாம் க்யூப்ஸ், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம்
இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது, எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது முக்கிய பங்கை வகிக்கிறார். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டால், கன்னிராசிக்கு எடுத்தது எல்லா விஷயத்துலேயும் ஒரு தலைக்குனிவு அல்லது எல்லா இடத்துலையும் ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் நல்லதாக சாமி பண்ணுறேன், நான் நியாயமாக நடந்துக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க. ஆனால் எல்லா சோதனையும் கன்னிராசிக்குத்தான் ஏற்படுகிறது. காரணம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது எப்பவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு நோய் உருவாகுது நான் வந்திருக்கேனாக்கா அந்த நோய்க்கு மூல காரணம் எதனால் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பல அன்பர்களிடத்திலே சொல்வதே உண்டு. உங்களுக்கு கர்மான்னு சொல்கிறீங்களேம்மா, அந்த கர்மா எதனால் வந்தது, புனர்ஜென்மாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ அதை தேடும்போது தான் அதுக்கு சமமான ரெமெடி, அது சமமான பரிகாரங்கள் செய்யும்போது தான் அந்த ஊழ்வினை கர்மா அங்கே கிளியர் ஆகும். இதுதான் முறை, பரிகாரம் செய்யும் முறையே இதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் மிகப்பெரிய பாதகர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கேது செய்கிறது வெளியிலேயே தெரியாது. உங்களுக்கு எல்லாரும் அப்படியே பக்கத்திலே இருந்து அனுகூலமாக நினைக்கிற மாதிரி, நான் உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை பற்றி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பற்றி என்ன சொல்கிறான்னா அவன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரின்னு அர்த்தம். உங்கள் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களை கசக்கி அப்படின்னு முனுசாமி முதலியார் ஒரு பாடலில் சிவபெருமானை நோக்கி சொல்வார். முன்னாடி நல்லா பேசி நயவஞ்சகத்தனமாக பேசி நீங்கள் அப்படியே அதை நம்பிடுவீங்க, இவர் நம்மளை பற்றி ரொம்ப நல்லவருங்க இவருன்னுவீங்க. ஆனால் அவன் தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சு வைப்பான். அது அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் உறவு முறைகளாக இருக்கலாம், நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே. வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது. தொழில் ஸ்தானம் நல்ல வலுவாக அமைந்துள்ளது. ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி சூரியன் சேர்க்கை. நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சரி, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். நிறைய டாக்டர்ஸ் கூட கடன் சுமைகளில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது பணங்காசு கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. வெளியிலே அவங்களால சொல்ல முடியாது, பணம் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த மாதிரி நிறைய காசுகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் மூலமாக. அப்போது அந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்த கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அதே போல் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் இப்போது கன்னிராசி எப்படி இருக்குன்னா, நேற்று வரலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு 10 நாள் தூக்கமே இருக்காது, அரை தூக்கமாகவே இருந்திருக்கும். உடம்புலாம் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், உடம்பு ஏதோ போட்டு வாட்டி வதைக்கும். 2 நாள் நல்லா தூங்கி எழுந்தாச்சுனாக்கா 3வது நாள் எழுந்த உடனே எந்த வேலையை செய்யலாலும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அதை போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ். அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது.
நிலையான தொழில் உருவாகும், நிலையான வருமானம் உருவாகும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு அமையும். கை நழுவி போச்சு இல்லையா, இத்தனை நாளாக உங்களுக்கு சான்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தகராறுகள், சொத்து தகராறாக இருக்கலாம், ஃபேமிலி தகராறுகளாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அப்போது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தேவையில்லாத வம்பு வழக்குகள், அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வசியம், மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது, யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்களோன்ற பயம், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னி ராசி அன்பர்களே, அவை எல்லாவற்றுக்குமே கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஒரு 3 நாள் உங்கள் தலகாணிக்கு கீழே அதை வச்சுட்டு படுங்க. 4வது நாள் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அந்த உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் அந்த லெமனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கான தீர்வுகளை நம்ம காணலாம். அப்போது அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் விலகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. குறிப்பாக வேலை கிடைக்க போது 3 மாதம் ஆகாத சம்பளமே இல்லை, கவலையே படாதீங்க கன்னி ராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. அன்னை வாராகி இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார். கண்டிப்பாக வாராகி நம்பி வந்தவங்களுக்கு அம்பாள் நிச்சயமாக அனுகிரகம் செய்வாள். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்தவன் மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்து இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்ட சாமி, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் வரவே இல்லை, சரி, அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை கன்னி ராசி என்பர்களே, நல்லது நடக்கும். அதே போலத்தான் கன்னி ராசி அன்பர்களே, திருமண யோகம் கைகூடும். நான் இந்த 23 வயசு 28 வயசு 30 வயசு நான் சொல்கிறதே இல்லை, அவங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். 35 வயசுக்கு மேலே பொம்பளை பசங்க இருக்காங்க, 36 வயசு 38 வயசு 40 வயசு பொம்பளை பசங்க. இன்னும் அந்த பொம்பளை பசங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்குங்க. பல இடங்களில் நான் நேரடியாக திட்டுறது உண்டு. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணால் எப்படிமா கல்யாணம் ஆகும், இனிமேலாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேணாமான்னு திட்டுறது உண்டு. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஜென்ரல் டாபிக் பேசியிருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கன்னிராசிக்கான பலனை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கிராஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் என்னை பற்றி சொல்லலையா சாமி, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.